ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 8 அயானிக் ஈக்குலிபிரியம் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். 5 marks. இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் முன்னாடி இது வரைக்கும் போட்ட வீடியோஸோட பிடிஎஃப் லிங்க்கும் அந்தந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். நம்பர் 3 லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அர்ஹீனியஸ் கான்செப்ட், இந்த 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதே பேஜில் லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி, இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அந்த பேஜில் பாட்டமில் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 4 லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி, இந்த 1 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் அதே பேஜில் கீழே லூயிஸ் கான்செப்ட், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லூயிஸ் ஆசிட்ஸ் அண்ட் லூயிஸ் பேசஸ், இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாகவே. 7th கொஷின் அயானிசேஷன் ஆஃப் வாட்டர். இந்த கொஷினுக்கு வந்து புக்லேயே ஆன்சர் இருக்குது, ஆனால் அதில் வந்து நிறைய தியரி பார்ட்ஸ்லாம் நிறையா வருது, அதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம். நான் எழுதியிருக்கிறது மட்டும், இது மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் எழுதினாவே போதும், ஷியோராக 3 மார்க்ஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH. இந்த கொஷினுக்கு புக்கில் ஆன்சர் இருக்குது, ஆனால் அங்கே வந்து லாக் பேஸ் 10 கொடுத்து எழுதியிருக்காங்க. நீங்கள் அப்படியும் எழுதிக்கலாம், இல்லை நான் எழுதியிருக்க மாதிரி இப்படியும் எழுதிக்கலாம். பேஜ் நம்பர் 12 ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா, இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 15 காமன் அயான் எஃபெக்ட், இதிலிருந்து இது வரைக்கும் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ். பேஜ் நம்பர் 16 பஃபர் சொல்யூஷன், இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பஃபர் ஆக்ஷன் வித் இட்ஸ் டைப்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும் அதோட டைப்ஸ். அந்த டைப்ஸ் எழுதிட்டு வித் எக்ஸாம்பிளோடு எழுதணும். சப்போஸ் கொஷின் வந்து பஃபர் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்த டைப்ஸ் எழுதி எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். பேஜ் நம்பர் 18 பஃபர் இண்டெக்ஸ், இல்லைனா அந்த கொஷினை பஃபர் கெப்பாசிட்டின்னு கூட கேட்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஹெண்டர்சன் ஹாசல்பல்ச் ஈக்குவேஷன். இந்த கொஷின் வந்து புக்கில் இருக்குது, ஆனால் அதில் நிறைய தியரியாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எழுதவே வேணாம், இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எழுதினாவே போதும். நம்பர் 21 நியூட்ரலைசேஷன், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 25 சால்யூபிலிட்டி ப்ராடக்ட், இதிலேருந்து இது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன்லாம் இந்த கொஷின் நம்ம ஆல்ரெடி 2 மார்க் அண்ட் 3 மார்க்லேயே பார்த்துருப்போம். இந்த கொஷின் நீங்கள் இந்த 5 மார்க் எழுதும் போது அந்த 2 மார்க் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, 2 லைன்ஸு, அதை எழுதிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக்கில் இதுக்கு ஆன்சர் இருக்குது, ஆனால் அதில் நிறைய தியரியாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம், இது மட்டும் நீங்கள் எழுதினாவே போதும், ஷியோராக 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட், strong base and weak acid, strong acid and weak acid and weak base. இது 4மே தனித்தனி 5 மார்க்ஸ். இது எல்லாத்துக்குமே புக்கில் ஆன்சர் இருக்குது, அதில் நிறைய தியரியாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் எழுதியிருக்கிறது மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, ஷியோராக 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ், இது வரைக்கும் தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட்,
strong acid and weak base. Next, weak acid and weak base. இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பேக்கில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ், நெக்ஸ்ட்டு 9, 10, 11, 12, 13, லாஸ்ட்டாக 18. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் லூயிஸ் அண்ட் பேசஸ், கிவ் டு எக்ஸாம்பிள் ஃபார் ஈச். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், லூயிஸ் கான்செப்ட்டு, அதில் ஆசிட் பேஸ் பார்த்துட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பக்கத்து பேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ்ன்னு இருக்கும். அதுலேருந்து 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. செகண்ட் கொஷின் பார்த்துட்டோம். தேர்ட் கொஷின், ஐடென்டிஃபை த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் இன் அக்வஸ் சொல்யூஷன். இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இருக்காது, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றுமே இல்லை, H+ அயான் வந்து எங்கே டிஃபர் ஆகுதோ அதை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ சப்போஸ் இங்கே HSன்னு இருக்குன்னா இங்கே S எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ இது 2 மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ளோரின் இருக்குது, அப்போ இங்கே ஃப்ளோரின் இருக்குது. என்ன இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னா H+ அயான், இங்கே H+ அயான் இருந்துச்சு அப்படின்னா இது 2மே சேம் ஆகிடும், அதுதான் வித்தியாசம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷனும். இங்கே பாஸ்பரஸ் இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே சல்ஃபர் இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ மேட்ச் பண்ணிக்கோங்க. டிஃபர்ஸ் இன் H+ அயான், கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான், நைட்ரஜன் இருக்கா, இங்கே இருக்குது, அப்போ 2 மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கார்பன் இருக்கா, அந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு டிஃபர்ஸ் இன் H+ அயான் அப்படின்னு எழுதிக்கோங்க. கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். நெக்ஸ்ட்டு மீதி இருக்க புக் பேக் கொஷின்ஸ்க்குலாம் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். புக் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா 6th கொஷின், 7th கொஷின், 8th கொஷின், 14th கொஷின், 15th கொஷின், 17th கொஷின், 20th கொஷின், 24th கொஷின். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. புக் இன்சைடில் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 3 எவாலுவேட் யுவர் செல்ஃப் 1 இது வந்து பார்த்துக்கோங்க. நம்பர் 4 எவாலுவேட் யுவர் செல்ஃப் 2 இது பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8 எக்ஸாம்பிள் 8.1, பேஜ் நம்பர் 11 எக்ஸாம்பிள் 8.2, எக்ஸாம்பிள் 8.3, பேஜ் நம்பர் 12 எவாலுவேட் யுவர் செல்ஃப் 6ல் ஏவும் சியும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 14ல் எக்ஸாம்பிள் 8.4, பேஜ் நம்பர் 15ல் எக்ஸாம்பிள் 8.5, பேஜ் நம்பர் 19 எக்ஸாம்பிள் 8.6, பேஜ் நம்பர் 24 எக்ஸாம்பிள் 8.8, பேஜ் நம்பர் 26 எக்ஸாம்பிள் 8.10. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ஓனாக அவங்களே கூட ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி எழுத சொல்லலாம். ஓகேவா? இப்போது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டோம். இந்த லெசன்லேருந்து கம்பல்சரி கொஷின் வந்து ஒன்று கேட்பாங்க, அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 10ல் இந்த pH ஸ்கேல், இது கண்டிப்பாக 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ, 3 மார்க்கில் கேட்க மாட்டாங்க, 2 மார்க்கில் வேணால் கேட்பாங்க. ஓகேவா? இந்த pH வந்து இதோட வேல்யூஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு நியூமோனிக் கூட இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஓகேவா? ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? BA பேட்ரி ஆசிட், நெக்ஸ்ட்டு SA ஸ்டொமக் ஆசிட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா பாஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஷா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு கேமில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? வின் பண்ணதுக்கப்புறம் OTB ஜூஸ் குடிக்கிறாங்க. OTB அப்படின்னு பார்க்கும்போது OTB, அதாவது ஆரஞ்ச் ஜூஸ், டொமேட்டோ, பிளாக் காஃபி, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜூஸஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் யூரின் போய்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் குடிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு தண்ணி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சீ வாட்டர். அதுக்கப்புறம் கேக் சாப்பிட போகிறாங்க. கேக் என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணி தானே கொடுப்பாங்க, அதனால் பேக்கிங் சோடா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறம் இன்டைஜஷன் ஆகிடுது, இன்டைஜஷன் டேப்லெட். அப்படி இன்டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு போகிறாங்க, அதாவது அம்மோனியா. ஓகேவா? அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோப்பு தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிடுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோப்பி வாட்டர் அதை ஊற்றி அவங்க ஸ்டொமக்கை ப்ளீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்படி அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு அவங்க ஸ்டொமக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு pHோட வேல்யூஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக மெமரியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த வீடியோவில் 8th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, நெக்ஸ்ட்டு கம்பல்சரியில் என்ன கேட்பாங்க எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.